ஸ்ரீமத் பாகவத சாரம் பிரம்ம சம்ஸ்பர்ஷம் என்னும் உரையுடன் கூடியது. உரையாசிரியர் அண்ணா. பதிபகம் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம். ஸ்கந்தம் 9. அம்பரீஷ சரித்திரம். பரீட்சித்து மகாராஜா கூறியது: பகவத் ஸ்வரூபியே, விளக்க முடியாத பிரம்ம தண்டமும் எவரிடம் விடப்பட்டு வீணாயிற்றோ அந்த புத்திமானாகிய ராஜ ரிஷியின் சரித்திரத்தை கேட்க விரும்புகிறேன். ஸ்ரீ சுகர் கூறியது: மகா பாகவதனான அம்பரீஷன் மனிதனால் அடைதற்கு மிக வறிதாகிய 7 தீவுகள் அடங்கிய இப்பூமியையும் குறைவற்ற செல்வத்தையும் நிகரற்ற பெருமையையும் அடைந்தும் அவ்வனைத்தும் கனவுக்கு நிகராக நிரூபிக்கப்பட்டிருப்பதாக எண்ணினான். எதனால் மனிதன் இருளில் புகுகின்றானோ அந்த வைபவமெல்லாம் அழிவுள்ளது என்பதை அவன் நன்கு அறிந்தவன். பகவான் வாசுதேவனிடத்திலும் பகவத் பக்தர்களாகிய சாதுக்களிடத்திலும் வைத்த பரம பக்தியால் இவ்வுலக செல்வம் அனைத்தையும் மண் கட்டிக்கு சமமாக கருதினான். பகவான் கோயில் கொண்டுள்ள க்ஷேத்திரங்களுக்கு செல்லுவதில் கால்களையும் பகவானுடைய பாதங்களில் வந்தனம் செய்வதில் தலையையும் அவ்வாறே எல்லா அங்கங்களையும் பயன்படுத்தி காம போக வஸ்துக்களை இன்ப நுகர்ச்சிக்கு பயன்படுத்தாமல் பகவத் சேவைக்கும் பாகவத சேவைக்கும் பயன்படுத்தி எவ்வாறு விஷ்ணு பக்தர்களிடம் மனம் கசிந்த அன்பு விளங்குமோ அது தன்னிடம் விளங்க வாழ்ந்தான். இவ்விதம் அதி யக்ஞ ரூபியும் அதோக்ஷஜனுமான பகவானிடம் சர்வாத்ம பாவனை செய்து தான் செய்யும் எல்லாவிதமான செயல்களையும் எப்போதும் அவனுக்கே அர்ப்பணம் செய்து அவனிடம் நிலைத்த மனத்தினரான பிராமணர்களின் மந்திராலோசனைப்படி இந்த பூமியை ஆண்டான். தவத்துடனும் ஸ்வதர்மானுஷ்டானத்துடனும் கூடிய இப்படிப்பட்ட பக்தி யோகத்தால் அவ்வரசன் பகவானை பிரீத்தி செய்வித்து எல்லா பற்றுகளையும் மெதுவாக விட்டுவிட்டான். இவனுடைய ஏகாந்த பக்தி யோகத்தால் பிரீத்தி அடைந்த பகவான் சத்ருக்களுக்கு பயத்தை தரும் அடியார்களை ரட்சிப்பதுமான தனது சக்ராயுதத்தை அவனுக்கு அளித்தார். பகவானை ஆராதிக்க விரும்பிய வீரனாகிய அரசன் மனமொத்த மனைவியுடன் கூடி 1 வருஷம் துவாதசி விரதத்தை அனுஷ்டித்தான். கார்த்திகை மாதத்தில் விரதம் முடியும் போது 3 நாள் உபவாசம் இருந்து யமுனையில் நீராடி மதுவனத்தில் ஹரியை பூஜித்தான். மகாபிஷேக முறைப்படி சிறந்த திரவியங்கள் அனைத்தாலும் அபிஷேகம் செய்து வஸ்திர ஆபரணம் கந்தம் புஷ்ப மாலைகள் மற்றுமுள்ள பூஜா திரவியங்கள் ஆகியவற்றை கொண்டு உள்ளன்பால் ஒன்றுபட்ட மனத்துடன் கேசவனை பூஜித்தான். மகா பாகவதர்களாகிய பிராமணர்களையும் அவர்கள் எதையும் வேண்டாத சித்தர்களாயினும் பக்தியுடன் பூஜித்தான். குறிப்பு: சுகந்த தைலம், பஞ்சாமிர்தம், நெய், பால், தயிர், தேன், கரும்புச்சாறு, பழச்சாறு, இளநீர், சந்தனம், புண்ணிய தீர்த்தம் ஆகியவற்றால் செய்யப்படுவது மகாபிஷேகம். நல்ல சுவையுள்ள சிறந்த அன்னத்தை முதலில் பிராமணர்களுக்கு போஜனம் செய்வித்து ஆசைகளின் பூர்த்தியெய்திய அவர்களுடைய அனுமதி பெற்று பாரணை செய்ய முற்பட்டான். அப்போது பகவான் துர்வாசர் அதிதியாக அங்கு தோன்றினார். அரசன் அங்கனம் வந்த அதிதியை எதிர்கொண்டு வரவேற்று ஆசனமளித்து மரியாதையுடன் பூஜித்தான். அவருடைய காலடியில் அமர்ந்து போஜனத்திற்கு வரவேண்டுமென்று பிரார்த்தித்தான். அந்த பிரார்த்தனையை கொண்டாடி அவசியமான அனுஷ்டானத்தை முடித்து வரச் சென்றார். தூய்மையான யமுனை நீரில் பிரம்ம தியானத்துடன் மூழ்கினார். 1 நாழிகை போது துவாதசி மீதிருக்கையில் தர்ம சாஸ்திரம் அறிந்த அரசன் பாரணையை பற்றிய தர்ம சங்கடமான விஷயத்தில் பிராமணர்களுடன் பின்வருமாறு ஆலோசித்தான். பிராமணர்களே, மீறுவதிலும் தோஷம், துவாதசியில் பாரணை செய்யாமல் இருப்பதும் தோஷம். எதை செய்வதால் எனக்கு நன்மை உண்டாகும்? அதர்மம் என்னை சாராமல் இருக்கும். விரத பாரணையை தீர்த்தத்தால் மட்டும் செய்கிறேன். நீரை அருந்துதல் சாப்பிடுதலும் ஆகும், சாப்பிடாததும் ஆகும் என்று பிராமணர்கள் கூறுவரன்றோ? குருசிரேஷ்டனே, இவ்வாறு தீர்மானித்து தீர்த்த பானம் செய்துவிட்டு அந்த ராஜரிஷியாகிய அம்பரீஷன் அச்சுதனை மனதால் நினைத்து கொண்டு வேதியராகிய துர்வாசர் வரவையே எதிர்பார்த்து கொண்டிருந்தான். துர்வாசர் அனுஷ்டானத்தை முடித்துக்கொண்டு யமுனை கரையிலிருந்து வந்தார். அரசனால் உபசரிக்கப்பட்டபோது அவன் செய்திருந்ததை புத்தியால் அறிந்து கொண்டார். அதிதியாக வந்த என்னை போஜனத்துக்கு அழைத்துவிட்டு போஜனமளிக்காமல் புஜித்தவனாகிய உனக்கு உடனே பலனை காட்டுகிறேன் என்று கூறிக்கொண்டே கோபம் பொங்க ஜடையை கிள்ளி அதனால் காலாக்னிக்கு சமமான ஒரு துர்தேவதையை உண்டாக்கி அரசனை நோக்கி அதை ஏவினார்.
தன்னை நோக்கி பாய்வதும் கத்தியை கையிலேந்தி ஜுவலிப்பதும் அடிவைப்பால் பூமியை அதிரச் செய்வதுமான அந்த துர்தேவதையை கண்ணுற்று அரசன் இடம்பெயராமல் நின்றான். பரமாத்மாவாகிய புருஷோத்தமனால் பக்த ரக்ஷணத்திற்காக முன்பே அளிக்கப்பட்டிருந்த சக்ராயுதம் கோபம் கொண்ட பாம்பை காட்டுத்தீ பொசுக்குவது போல் அந்த துர்தேவதையை பொசுக்கிற்று. பின்பு அச்சக்கரம் தன்னை நோக்கி பாய்வதையும் தன் முயற்சி வீணாவதையும் கண்டு துர்வாசர் பயந்து தன் உயிரை காத்து கொள்ள நாற்புறமும் ஓடினார். திக்கு திசைகளிலோ ஆகாயத்திலோ பூமியிலோ பாதாளத்திலோ சமுத்திரத்திலோ லோக பாலர்களுடைய உலகங்களிலோ ஸ்வர்க்கத்திலோ அவர் எங்கெங்கு சென்றாரோ அங்கெங்கெல்லாம் சுதர்சன சக்கரத்தை கண்டார். எங்கும் தன்னை காக்கக்கூடியவரை காணாதபோது நடுங்கிய மனதுடன் புகலிடம் நாடி பிரம்ம தேவனை அடைந்தார். உலகை சிருஷ்டிப்பவரே, தனக்குத்தானே காரணமாகியவரே, விஷ்ணுவின் தேஜோரூபமான சக்கரத்தினின்று என்னை காக்க வேண்டும் என்றார். விஷ்ணு சக்கரத்தால் தாபமடைந்த துர்வாசர் பிரம்மாவினால் கைவிடப்பட்டு கைலாசவாசியாகிய சிவனை சரணடைந்தார். ஸ்ரீ ருத்ரர் கூறியது: உலக நாயகனாகிய அவனுடைய இந்த ஆயுதம் எங்களால் பொறுக்க முடியாதது. அவனையே சரணடைவாய். ஹரியானவர் உனக்கு மங்களத்தை செய்வார். ஆசை வீணாகிய துர்வாசர் பின்னர் ஸ்ரீனிவாசன் ஸ்ரீதேவியுடன் நித்திய வாசம் செய்வதும் வைகுண்டம் என பெயர் பெற்றதுமான பகவானுடைய ஸ்தானத்தை அடைந்தார். துர்வாசர் கூறியது: எவருடைய பேரை சொன்ன மாத்திரத்தில் நரகத்திலிருந்தும் விடுபடுவானோ அப்படிப்பட்ட புருஷோத்தமா, உம்முடைய மகிமையை உணராத என்னால் உமது பக்தர்களுக்கு தீங்கிழைக்கப்பட்டது. அந்த எனக்கு பிராயஷ்சித்தம் செய்து வைக்க வேண்டும். ஸ்ரீ பகவான் கூறியது: வேதியரே, நான் சுதந்திரம் இல்லாதவன் போல் பக்தர்களுக்கு அடிமைப்பட்டவன். பக்தர்களான சாதுக்களுக்கு ஹிருதயத்தை பறிகொடுத்தவன். பக்தர்களிடத்தில் பிரியம் வைத்தவன். எவர்கள் மனைவி, வீடு, மக்கள், நண்பர்கள், பிராணன், செல்வம், இவ்வுலகு, மேலுலகு எல்லாவற்றையும் விட்டு என்னை சரணடைந்தவர்களோ அவர்களை நான் எங்கனம் விட முடியும்? நல்ல ஸ்திரீகள் நல்ல நாயகனை வசப்படுத்துவது போல் சமதர்ஷிகளாகிய சாதுக்கள் பக்தியால் என்னிடம் கட்டுண்ட மனத்தினராய் என்னை வசப்படுத்துகின்றனர். சாதுக்கள் எனது ஹிருதயம், சாதுக்களுக்கு நான் ஹிருதயம். என்னையன்றி அவர்கள் மற்றொன்றை அறிய மாட்டார்கள். நானும் அவர்களையன்றி சிறிதும் அறியேன். உமக்கு விளைந்துள்ள இந்த கெடுதி எங்கிருந்து உண்டாயிற்றோ அங்கு சென்று அவரையே நீர் சரணம் அடைவீராக. சாதுக்களிடம் அடங்கியுள்ள வீரியம் இம்சிப்பவருக்கு அமங்கலத்தை விளைக்கும். தவமும் வித்யையும் விப்ரர்களுக்கு இரண்டும் உயர்ந்த நன்மை அளிப்பவை. அவையே வணக்கமில்லாத கர்த்தாவுக்கு நேர்மாறான பயனை தருவனவாம். பிரம்மரிஷியே, ஆகையால் நாபாகரின் குமாரனாகிய அம்பரீஷ ராஜனிடம் நீர் செல்லும். உமக்கு மங்களம் உண்டாகும். அந்த மகாபாகவதரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளும். பிறகு சாந்தி ஏற்படும். ஸ்ரீ சுகர் கூறியது: சக்கரத்தால் தாபமடைந்த துர்வாசர் பகவானால் இவ்வாறு கட்டளையிடப்பட்டு அம்பரீஷனிடம் வந்து அவனுடைய இரு பாதங்களையும் துக்கத்துடன் இறுக பிடித்தார். அவருடைய அம்முயற்சியைக் கண்டு அவர் தன் பாதத்தை தொட்டதற்கு வெட்கி கிருபையால் மனம் மிகவும் நொந்து ஹரியினுடைய அந்த அஸ்திரத்தை துதிக்கலானார். அம்பரீஷன் கூறியது: சுதர்ஷனா, 1000 அறங்கள் உடையவனே, அச்சுதனுக்கு பிரியனே, எல்லா அஸ்திரங்களையும் அழிப்பவனே, பூமிக்கு பதியே, பிராமணருக்கு நன்மை அளிக்க வேண்டும். தான பலனும் யாக பலனும் நன்கு ஸ்வதர்மத்தை அனுஷ்டித்த பலனும் இருக்குமேயானால், எங்கள் குலம் பிராமணர்களை தெய்வமாய் கொண்டிருப்பது உண்மையானால் இந்த வேதியர் தாபமற்றவராக வேண்டும். எல்லா குணங்களுக்கும் உறைவிடமாகிய ஒருவனாயுள்ள பகவான் எல்லா பிராணிகளிடத்தும் ஆத்ம பாவனை செய்யும் எங்களிடத்தில் பிரீத்தி அடைந்திருந்தால் பிராமணர் தாபமற்றவராக வேண்டும். ஸ்ரீ சுகர் கூறியது: இங்கனம் அரசன் துதிக்கவே வேதியரை நாற்புறமும் தகித்த விஷ்ணுவின் சுதர்சன சக்கரம் அரசனுடைய பிரார்த்தனைக்கிணங்கி சாந்தமாயிற்று. துர்வாசர் கூறியது: ஆச்சரியம்! விஷ்ணு பக்தர்களின் பெருமை எனக்கு கண்கூடாயிற்று. நான் உனக்கு தீங்கிழைத்தவனாயினும் அரசே, நீ எனக்கு மங்களத்தை அல்லவா வேண்டுகிறாய்? அரசே, கருணைமிக்க உள்ளத்தினராகிய உம்மால் நான் அருள் புரிய பெற்றேன். எனது தீமையை கவனியாது எனது பிராணனை காப்பாற்றினீரல்லவா?
அவர் திரும்பி வருவதை எதிர்பார்த்து கொண்டு உணவருந்தாமல் இருந்த அரசன் அவருடைய பாதங்களை பிடித்து அவரை மகிழ்வித்து திருப்தியாக போஜனம் செய்வித்தார். பாகவதராகிய உம்முடைய தர்சனம், ஸ்பர்சனம், சம்பாஷணம், ஆத்ம ஞானத்தை வளர்க்கும் உண்டி ஆகியவற்றால் நான் பிரீத்தி அடைந்தேன், அருள் புரிய பெற்றவன் ஆனேன். ஸ்ரீ சுகர் கூறியது. இவ்வாறு அரசனை புகழ்ந்து துர்வாசர் மகிழ்ச்சி பொங்குபவராய் அவரிடம் விடை பெற்று கொண்டு ஆகாய மார்க்கமாய் ஆசையற்றவர் செல்லும் பிரம்மலோகம் சென்றார். குறிப்பு: பக்தர்களை சோதித்து அவர்கள் பெருமையை உலகிற்கு விளக்குவதற்காக துர்வாசர், நாரதர் போன்றவர்கள் அதிகார புருஷர்களாக சஞ்சரிக்கிறார்கள். அவர்களுடைய செயல்களுக்கு ஆழம் காண்பது கடினம். இம்மாதிரி பல நற்குணங்கள் படைத்த அரசன் வாசுதேவ பரபிரம்மத்தினிடம் பக்தியை செலுத்தி கிரியைகளை அனுஷ்டித்து வந்தான். அதனால் பிரம்ம பதம் முதலிய பதவிகளையும் நரகத்துக்கு ஒப்பாக கருதினான். நாளடைவில் தீரனாகிய அவ்வரசன் தனக்கு சமமான குணம் படைத்த தன் புத்திரர்களிடம் அரசை ஒப்புவித்து வனம் புகுந்தான். சம்சார சுழலினின்று விடுபட்டு வாசுதேவனிடம் மனத்தை நிறுத்தினான். இப்படிப்பட்ட இந்த அம்பரீஷ மகாராஜனுடைய புண்ணியமான சரித்திரத்தை ஒருவன் கீர்த்தனம் செய்தாலும் தியானம் செய்தாலும் பாகவதனும் ஆவான். குறிப்பு: யோகியானவன் தவசிகளை விட உயர்ந்தவன், கற்றோரை விடவும் உயர்ந்தவன், கர்மம் செய்வோரையும் விட உயர்ந்தவன் என்பது நிச்சயம். ஆகையால் அர்ஜுனா, யோகியாக ஆவாய். எவன் ஸ்ரத்தை உடையவனாக என்னிடத்தில் ஊன்றிய உள்ளத்தால் என்னையே தொழுகின்றானோ அவன் எல்லா யோகிகளுக்குள்ளும் சிறந்தவன் என்பது என்னுடைய முடிவான அபிப்பிராயம். இது கீதாச்சாரியன் வாக்கு. தவம் குற்றமுடையது அன்று, அத்தியனம் குற்றமுடையது அன்று, ஸ்வபாவத்துக்கு இயைந்த வேத விதி குற்றமுடையது அன்று, கஷ்டப்பட்டு பொருள் சம்பாதிப்பது குற்றமுடையது அன்று. ஆனால் இவையே கெட்ட நோக்கத்துடன் உபயோகிக்கப்பட்டால் குற்றம் உடையனவாக ஆகும், வீழ்ச்சிக்கு காரணமும் ஆகும். இங்கனம் ஸ்ரீமத் பாகவதத்தில் 9வது ஸ்கந்தத்தில் அம்பரீஷ சரித்திரம் என பெயர் பெற்ற 5வது அத்தியாயம் முற்றும்.